ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் யூடியூப் ஸ்டார். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, நான் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறேன் ரீல்ஸ் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி முழுசாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் கூடவே இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரியான ரீல்ஸ் எப்படி எடிட் பண்ணுறதா முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் தேவைன்னா கேப்கட் மற்றும் விபிஎன் ஆப் தேவை. அது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் விபிஎன்ங்கிற அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி விபிஎனை ஆன் பண்ணணும். விபிஎன்ல இந்த மாதிரி ஆட்ஸ் வந்தால் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு விபிஎனை இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சதுக்கப்புறம் பேக் வந்துட்டு கேப்கட்டுங்கிற அப்ளிகேஷனை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணோன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இன்ட்டு கிளிக் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதில் கீழே ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்கவர். சில பேர்த்துக்கு அது டெம்ப்ளேட்டுன்னு இருக்கும். சரிங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் மேலே சர்ச் பார் இருக்கும். அதில் நான் இப்போ கொடுக்குற டெக்ஸ்ட் லெட்டரை சைடில் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் அப்படியே அதில் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான டெம்ப்ளேட் வரும். இதில் நீங்கள் ஃபஸ்ட் இருக்கிற டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூஸ் த டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரியான வீடியோவில் அந்த மாதிரியான வீடியோ பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த வீடியோவை கிளிக் பண்ணியிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். மேலே ஒரிஜினல் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஆடியோ நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதனால் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இதில் எக்ஸ்போர்ட் ஆடியோ அப்படின்னு இருக்கும். நான் ரெண்டாயிட்டு இருக்கிற ஆடியோ கீழே கொடுத்துருக்குறேன். சரிங்களா, அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆடு கொடுத்துக்கோங்க. ஆடு கொடுத்ததுக்கப்புறம் அந்த வீடியோ அதில் எக்ஸ்போர்ட் ஆகிரும். அப்புறம் இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கா ஆடியோ அப்படிங்கிறத. பார்த்து முடித்ததுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக நம்ம வீடியோ எடிட் பண்ணிட்டோம் அந்த டெம்ப்ளேட்டை வச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த வீடியோ பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.